ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 29.11 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை இன் 1 மைனஸ் எக்ஸ் பை பை த ஹோல் பவர் பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பண்ணுறோம். இங்கே லிமிட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் டென்ஸ் டு பை, அதை வச்சு தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைன்ற வேல்யூவை எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். Z is equal to limit x tends to pi 1 minus x by pi the whole power pi. இதில் பையை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா 1 minus pi by pi the whole power pi. இது ஆன்சராக கிடைக்குது. இந்த பை கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 1 minus 1 the whole power pi வரும். அதாவது 0 power pi. இதோட ஆன்சர் 0. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தியரமை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற தியரம் வந்து என்னதுன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a g of x is equal to 0. அந்த மாதிரி இருக்கிறப்ப such that limit x tends to a 1 plus f of x the whole power 1 by g of x exists சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னா, e பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அதுபடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்லி எதை எடுத்துக்கிறோன்னா tan ஸ்கொயர் ரூட் எக்ஸை எடுத்துக்கிறோம். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னதுன்னா 2x. என்னடா சம்மந்தமே நான் என்னென்னமோ எழுதுறேன்னு உங்களுக்கு குழப்பலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள். 1 + tan ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே 1 + tan ரூட் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 1 + f ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே இருக்கிற tan ரூட் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்லி இந்த வேல்யூ நான் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பவரில் 1 by g ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போது 1 by g ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே 1 by 2x இருக்குது. அதனால் g ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அழகாக 2xன்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வர ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 plus 1 plus tan root x the whole power 1 by 2x is equal to e power limit x tends to 0 plus f of x by g of x தானே போட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்னா tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 2x வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன வரும் பார்த்தீங்கன்னா, e பவர் tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ் tan ரூட் எக்ஸ் மல்டிபிள் பை tan ரூட் எக்ஸ் மாற்றிடுறோம். டினாமினேட்டர் 2வும் எக்ஸும் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸை வந்து ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் மாற்றிடுறேன். பிகாஸ் ரூட் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் எக்ஸ் கிடைக்கும். மல்டிபிள் பை 1 by 2 போட்டுடுறேன். இங்கே என்ன லிமிட் வரும், லிமிட்
எக்ஸ் டென்ஸ் டு 0 வரும், இ வரும். ஈக்குவல் தள்ளி எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த லிமிட்டில் நம்ம அப்ளை பண்ண என்ன ஆகும்னா இ பவர் tan root x by x, அதுக்கு வந்து ஆன்சர் 1. அது லிமிட் தனித்தனியாக அப்ளை பண்ணுறப்போ 1 வரும். 1 மல்டிபிள் பை 1 மல்டிபிள் பை 1/2. இதை சால்வ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இ பவர் 1/2 வருது. இ பவர் 1/2னா ரூட் இ. இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் ரூட் இ. அடுத்து தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cos x the whole power 1/sin x கொடுத்துருக்காங்க. இதுலேயே அதே தியரமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த தியரத்தை அப்ளை பண்ணோன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் இருக்குது. என்னென்னா இங்கே வெறும் cos x தான் இருக்குது. ஆனால் தியரம் படி எப்படி இருக்குன்னா 1 + f of x the whole power 1/gx g of x அப்படி இருக்கணும். இட்ஸ் ஈக்குவல் அப்படி இருந்தால் தான் இந்த இ பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வேல்யூஸை எடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 காஸ் எக்ஸ் பவர் 1/sin x. இதான் கொஸ்டின் இருக்கு. இதில் என்ன ஆகும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இதை +1 -1 மல்டிப்ளை பண்ணுறேன். +1 -1 போட்டால் 0 + cos xக்கு பதிலாக நான் +1 -1 போட்டு + cos x எழுதிடுறேன். the whole power 1/sin x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த வேல்யூ இருக்கு இல்லையா -1 cos x இதை f of x எடுத்துக்கிறேன். 1/sin x இதை நான் g of x சொல்லி எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா f of x is equal to cos x -1 கிடைக்குது. g of x is equal to 1/sin x கிடைக்குது. இதை நான் கொஸ்டினில் அடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cos x அதாவது 1 + cos x -1 the whole power 1/sin x is equal to என்னவா மாறுதுன்னா e power limit x tends to 0 cos x -1/sin x வருது. இந்த நியூமரேட்டரில் cos x -1 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா e power limit x tends to 0 -2 sin square x/2 வருது. பெரிய டிவைட் போட்டுக்கிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற இந்த sin xக்கு பதிலாக என்ன போடுறேன்னா 2 sin x/2 cos x/2 போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த சைனும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வர ஆன்சர் e power limit x tends to 0
மைனஸ் sin x பை cos x இருக்குது. sin x பை cos x சால்வ் பண்ணுறப்ப நமக்கு tan x வந்து ஆன்சராக வரும். அப்போது இதுக்கான ஆன்சர் e பவர் லிமிட் x டென்ஸ் டு 0 மைனஸ் tan x. tan x வெறும் tan x இல்லை, இங்கே பை 2 எல்லாத்துலேயும் இருக்கும் இல்லையா, அப்போ tan x பை 2 வரும். tan x by 2 0 அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் வந்து e பவர் 0 ஆகுது. e பவர் 0க்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஸ்டினில் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, லிமிட் x டென்ஸ் டு 0 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பவர் ஆன 1/x அதையும் அப்படியே வச்சுக்கிறேன். உள்ளே இருக்கிற cos x ப்ளஸ் sin x அதை மட்டும் ஒன்று ஆடும் சப்ராக்டும் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணுறப்ப 1 ப்ளஸ் cos x ப்ளஸ் sin x வரும். -1 அப்படியே இருக்கு. எதுக்கு நான் ஒன்று ஆடும் சப்ராக்டும் பண்ணுறேன்னா, நமக்கு ஒரு தியரம் தெரியும் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச தியரம் படி லிமிட் x டென்ஸ் டு a 1 plus f of x the whole power 1 by g of x அந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் e பவர் லிமிட் x டென்ஸ் டு a f of x by g of x. இந்த கொஸ்டின் படி பார்க்குறப்ப இங்கே உள்ள f of xக்கு பதிலாக cos x plus sin x minus 1 எடுத்துக்கிறேன். f of x is equal to cos x plus sin x minus 1. இந்த g of xக்கு பதிலாக x நான் எடுத்துக்கிறேன். ஓகே, g of x is equal to x. இதை நம்ம அப்ளை பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் x டென்ஸ் டு 0 cos x plus sin x power 1/2 power 1/x is equal to என்ன ஆகுதுன்னா e பவர் லிமிட் x டென்ஸ் டு 0 f of xக்கு பதிலாக cos x plus sin x minus 1 வருது. டினாமினேட்டரில் g of xக்கு பதிலாக x வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும்னா e பவர் லிமிட் x டென்ஸ் டு 0 அடுத்து பிரித்து எழுத போகிறோம். அப்படி பிரித்து எழுதுகிறப்ப இங்கே sin x by x வரும் minus of 1 minus cos x by x கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் இதை நம்ம டைத்தை லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் x டென்ஸ் டு 0 e பவர் லிமிட் x டென்ஸ் டு 0 sin x by x minus limit x tends to 0 1 minus cos x இருக்குதையா, இந்த 1 minus cos x நான் 2 sin square x square மாற்றுறேன். 2 sin square x by 2 by x வந்துடும். நமக்கு தெரியும் இதுக்கான வேல்யூ 1, அப்போ இது e பவர் 1 மாறிடும். e பவர் 1 மைனஸ் ஆஃப் இங்கே இந்த வேல்யூவில் வந்து நம்ம 0 அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 கிடச்சிரும். ஃபைனல் ஆன்சர் e பவர் 1. இதோட ஆன்சர் e. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம்.
கொஸ்டின் நம்பர் 5ல வந்து இவங்க cos x plus a sin bx the whole power on x கொடுத்துருக்காங்க. இதுலேயே நான் கொஸ்டினில் ஆட் ஆஃப் 1 சப்ராக்ட் 1 பண்ண போகிறேன். அப்படி பண்ணுறப்ப கொஸ்டின் என்னவா மாறுதுன்னா லிமிட் x tends to 0 1 plus cos x plus sin x minus 1 சாரி வெறும் sin x இங்கே வராது. கொஸ்டின் படி பார்க்குறப்ப a sin bx வரும். a sin bx minus 1 power 1 by x. இதில் அந்த தியரம் யூஸ் பண்ண போகிறோம். தியரம் யூஸ் பண்ணுறப்ப லிமிட் x tends to a 1 plus f of x the whole power g of x அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஆன்சர் e power லிமிட் x tends to a f of x by g of x கிடைக்கும். இந்த தியரம் படி 1 plus f of xக்கு பதிலாக இங்கே 1 plus cos x plus a sin bx இருக்குது. அப்போ இதுதான் f of x. அப்போ f of x is equal to cos x plus a sin bx minus 1. பவரில் இருக்க g of xக்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்குன்னா x இருக்கு. அப்போ g of x is equal to 1. இதை நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 cos x plus a sin bx the whole power 1 by x. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப e power limit x tends to 0 cos x plus a sin bx minus 1 by x கிடைக்கும். இதில் நம்ம வேல்யூ பிரித்து எழுத போகிறோம். அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகுதுன்னா e power limit x tends to 0 இங்கே என்ன ஆகும்னா b multiple by a sin bx by bx வருது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் என்னென்ன எழுதுறதுன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்கிற sin bx தான் இங்கே இருக்கு. இதோட மல்டிபிள் அண்ட் டிவைட் பை b பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற வேல்யூனா கொஸ்டினில் உள்ள அதே இது தான். இங்கே உள்ள அதே எக்ஸு தான் இந்த டினாமினேட்டர் நம்ம எழுதியிருக்கோம். மைனஸ் ஆஃப் மிச்சம் இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடலாம். மைனஸ் போட்டு 1 minus cos x divided by x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா e power limit x tends to 0 இங்கே என்ன ஆகும்னா ab sin bx by bx minus 1 minus cos x இருக்கு இல்லையா, அது சால்வ் பண்ணுறப்ப 2 sin square x by 2 மாறுது. பெரிய டிவைட் போட்டு x போட்டுருங்க. இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா e வந்து இருக்க லிமிட்டில் பவர் போடுறப்ப e power abன்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கிது. இதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம்.